எனக்கு 15 வயசு. அவருக்கு வந்து 23, 24 வயசு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நாங்க திரும்பி ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சோம். அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபேனுன்னா நான் தான் சொல்ல முடியும். I got married because I fell in love with him. எல்லா உறவுகளுக்குள்ளும் நடக்கிற விரிசல் எஸ்பெஷலி ரிஷிக்கு அது தெரியும். யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குழந்தைக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதுனால வந்து நான் பிரிஞ்சு வந்துட்டேன். ரிஷி வந்து ரகுவுடைய வாரிசு. அவன் வழியாக அவருடைய டிஎன்ஏ வந்து எனக்கு நடந்ததுதான். அந்த உண்மையை வந்து யாருமே குறைச்சு மதிப்பிட முடியாது. அவருடைய எந்த ஒரு விஷயத்தையுமே களங்கம் ஏற்படுத்தணும் அப்படின்ற இதுல எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. ஏன்னா ஏதாவது நான் சொன்னா என்ன கேள்வி கேட்கறதுக்கு அவர் இருக்கணும். இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் பேசணும். கண்டிப்பா ரகுவரன் சாரை பத்தி எனக்கு ஒரு கேள்வி கூட கேட்கலன்னா எனக்கு அது ஃபேனாவே கூட. ஒரு நண்பரா, ஒரு கணவரா, ஒரு கோ ஆக்டரா நீங்க எப்படி பாக்குறீங்க ரகுவரன் சார்? அவரை பத்தி மெமரிஸ்னா என்ன சொல்லுவீங்க? This journey started very well. I got married because I fell in love with him. நான் முதல்ல ஹீரோயினா நடிச்ச படத்துல அவர் தான் ஹீரோ. அப்பத்துல இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்ல. அப்போ எனக்கு 15 வயசு. அவருக்கு வந்து 23, 24 வயசு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நாங்க திரும்பி ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்ச போது நிறைய விஷயங்கள் நடுவுல நிறைய சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க திரும்பி ஒரு 7 இயர்ஸ் நாங்க 2 பேரும் ஒண்ணா. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில காரணங்கள் அது வந்து எங்களுக்கு மட்டுமே நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா உறவுகளுக்குள்ளும் நடக்கிற விரிசல், அந்த விரிசலை வந்து நான் குழந்தைக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதுனால வந்து நான் பிரிஞ்சு வந்துட்டேன். பட் ஆஸ் அ பர்சன் வந்து அவர் மேல எனக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கு. ஆஸ் அன் ஆக்டர் முதல்ல அதை விட பெரிய மதிப்பு இருக்கு. அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபேனுன்னா நான் தான் சொல்ல முடியும். அதனால தான் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றது. பட் அவருடைய ஒரு சந்தோஷம் வந்து ரிஷிய பார்த்த உடனே வந்த ஒரு சந்தோஷம். அவருக்கு அந்த ஒரு சந்தோஷத்த என்னால கிடைச்சது அப்படின்றது வந்து எப்பவுமே அது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட். ரிஷி வந்து ரகுவுடைய வாரிசு. அந்த வாரிசு அவன் வழியாக அவருடைய ஜீன் அந்த டிஎன்ஏ வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்ற போது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அப்படின்னு பார்க்குறேன். அவனுக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். பட் அவனுடைய குழந்தைங்களுக்கு நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அவங்க வந்து ஏதோ ஒரு புள்ளியில வந்து அவரை தொடர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அதெல்லாமே நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்ற போது வந்து ஹீ இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டில் ஆக்சுவலி. அதனால தான் ஹீ இஸ் அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம். அவர் வந்து ஆஸ் அ பர்சன் அவ்வளோ எளிதாக மறக்கக்கூடிய பர்சன் கிடையாது. யாரு அவரை சந்திச்சிருந்தாலும், ஒரு முறை சந்திச்சிருந்தாலும் கூட இது உண்மை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு வந்து ரொம்ப கிட்ட போகும்போது சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா? அது எங்களுக்கு நடந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து இது தவிர, எந்த விதத்திலயுமே வந்து அவருடைய எந்த ஒரு விஷயத்தையுமே களங்கம் ஏற்படுத்தணும் அப்படின்ற இதுல எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. ஏன்னா, ஏதாவது நான் சொன்னா, அத பத்தி திரும்பி என்ன கேள்வி கேட்கறதுக்கு அவர் இருக்கணும். அவர் இல்லாத நேரத்துல அது வந்து சரி கிடையாது. அட் த சேம் டைம் வந்து அம் எனக்கு நடந்ததுதான். அந்த உண்மைய வந்து யாருமே எந்த விதத்திலயுமே வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது. எஸ்பெஷலி ரிஷிக்கு அது தெரியும். யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே பொதுவா அந்த ஹெல்த் மேல அந்த கான்ஷியஸ் கண்டிப்பா இருக்கணும். அந்த ஹெல்த்த நிச்சயமா நல்லா பார்த்துக்கணுன்றது வந்து எல்லா ஹியூமன்ஸ்க்குமே இருக்கு. அண்ட் அகைன் உங்கள பார்க்கும்போது எல்லா ஆக்டர்ஸ்க்கும் வர கேள்விகள் தான். எப்படி பார்த்துக்கிறாங்க உடம்ப? எப்படி அவங்களுடைய ரொட்டீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மக்களுக்கு சில ஹெல்த் டிப்ஸ் குடுத்தா நல்லாயிருக்கும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அன்றாட? நான் கண்டுபிடிச்சது இத்தனை வருஷத்துல அப்படின்னா, நல்ல தூக்கம் இருக்கணும். கரெக்டான டைம்க்கு தூங்குறது, கரெக்டான டைம்க்கு எந்திரிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படின்றத பத்தி ஒரு கவனம் தேவை. ரொம்ப ஆயிலிஷ்ஷா இருக்கிற விஷயங்கள் இல்லாம. ஆனா பசிக்கும்போது சாப்பிடணும் அப்படின்றது. பசி இல்லாம இந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னு போய் உட்கார்ந்துடக்கூடாது அப்படின்றதும். இன்னொன்னு வந்து எக்ஸர்சைஸ்ன்றது அந்தந்த ஏஜுக்கு, அந்தந்த உடல் நிலைக்கும் வந்து என்ன இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நான் நெறைய ஓடுவேன்.
இப்போ வந்து அந்த அளவுக்கு ஓட முடியல. பட் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் யோகா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ம்ஹ்ம். ஆ நெறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம்ல எனக்கு யோகா ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருந்தது. ஸோ அ மெடிடேஷனா இருக்கட்டும், பிராணாயாமமா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஸையும் இப்போ வந்து அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நேரம் வந்து எதையும் பண்ணாம இருக்கிறது. நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஃபுல்லா ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுட்டுருக்கோம் இல்லையா? நான் நான் பண்ணுவேன். மத்தவங்க என்னன்னு தெரியாது. 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கும் அப்படியா? எனக்கு. அந்த உங்களுடைய மாதிரி 1 டு டூ மணி லிஸ்ட் நேரம். போட்டிருப்பீங்க. ஆமாமா. தட் வில் பி டூ ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஓ! அது வந்து ஒரு 10 நாள் ஆனதுக்கப்புறம் எனக்கே தெரியும். எங்கேயோ வந்து மிஸ் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் அது நமக்கு வந்து ஃபுல்லா எனர்ஜி போட முடியாம இருக்கும்போது வந்து, ஒரு 2 நாள் ஃபுல்லா வந்து அப்படியே விட்டுறது. எதுவுமே பண்ண என்ன மாட்டீங்க. வேலை பண்ணிட்டு இருந்தாலும், அந்த 2 நாள்ல எதுவுமே பண்றதில்ல. நமக்கு பிடிச்சதுன்னா படம் பார்க்கறது. ஏன்னா, இப்போ படம் பார்க்கறது கூட எனக்கு வந்து சாதாரண மக்கள் மாதிரி கிடையாது. எனக்கு அது வந்து ஒரு லெசன். அது வந்து ஒரு எக்சர்சைஸ் ஒரு படம் பார்க்கறது. அதனால வந்து நான் அது பார்க்காம, வேற என்ன பண்ணா அப்போ வந்து என்ன நான் கண்டுபிடிச்சது என்னன்னா வந்து, ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து ஒரு தேவையே இல்லாத ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? ஆமா. அ அதுல எந்த இலக்கும் இருக்காது. அந்த பேச்சு வந்து ரொம்ப தேவை நமக்கு. அது நம்மள வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்றதுக்கான ஆமா. ஒரு இப்போ சம்மந்தமே இருக்காதுல்ல. பேசி முடிச்சா எத சம்மந்தமே பத்தி இருக்காது. பேசணும்னு தெரியாது நமக்கு. ஒரு புடவ பத்தி பேசுறது. இப்ப எல்லாரும் என்ன நெனச்சுட்டு இருக்காங்க, பெண்கள் வந்து புடவைய பத்தி, நகைய பத்தி அதிகமா பேசுறாங்க. நீங்க ஆக்சுவலா அதுல பார்த்தீங்கன்னா, அவங்க அதுல தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்கன்னது புரிஞ்சுக்கணும் நீங்க. இது வந்து புடவைய பத்தி பேசுறதுனால, நாங்க புடவையே வேணும் அப்படின்றது கிடையாது. அது ஏதோ ஒரு அழுத்தத்திலிருந்து வெளிய வர்றதுக்கு ஜஸ்ட் நத்திங் அப்படின்றது தான். அந்த நத்திங்னெஸ் வந்து ரொம்ப தேவை இருக்கு நமக்கு. ஒண்ணுமே செய்யாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறதும் கூட நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சைக்காலஜிக்கலா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா வந்து யூ கேன் கெட் அப் அண்ட் ரன் ஒரு அப்படின்றது. ரீஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு யாஹ்! சின்ன ஒரு ஒரு யூ கேப் மாரி நீட் இல்ல. தட் டைம். ஒரு ஃபோனும், டிவியும் எல்லாமே பக்கத்துல வச்சுட்டு, இஃப் பாசிபிள் நான் கண்டுபிடிச்சது என்னன்னா வந்து, இஃப் யூ கேன் டூ சம்திங் வித் கலர்ஸ், கிரேயான்ஸ் எடுத்துட்டு ஏதாவது பண்ணீங்கன்னா, தட் ரியலி ஹெல்ப்ஸ். நீங்க பண்ணுவீங்க அத. ஆமா. நெறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்க. பட் இன்னும் இவரோட ஒர்க் பண்ணணும் அப்டின்ற ஏதாவது ஆசை இருக்கா உங்களுக்கு? பர்ட்டிகுலர் டைரக்டரோட முதல்ல இருந்தே வந்து பாரதிராஜா சார் கூடலாம் நடிக்கணும். அவருடைய டைரக்ஷன்ல டைரக்ஷன். நடிக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. பட் வந்து இன்னும் தெரியல அவர் வந்து டைரக்ட் பண்ணாருன்னா அது பண்ணலாம். பெஸ்ட் டைரக்டர்ஸ் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. செகண்ட் வந்து மணி சாருடைய டைரக்ஷன்ல வந்து நான் நடிக்கணும் அப்படின்றது டெஃபினெட்லி இருக்கு. என்னைக்காவது அந்த மாரி நடந்திருக்கா? ஏதாவது சந்தர்ப்பம் அப்படி அமையாம இல்ல போயிருக்குல்ல ஏதாவது? இதுவரைக்கும் நடக்கல. நான் என்ன நெனைக்கிறேன்னா, அவரு வந்து என் வாய்ஸ் ஹீரோயினுக்கு சூட்டபிளா இருக்கிறதுனால, இல்ல, இல்ல அவங்க டப்பிங்க்கு வரட்டும் அப்படின்னு நான் அப்படியே வந்து இருக்கட்டும். லெட் ஹர் டப் ஃபார் திஸ் கேரக்டர்ன்னு நெனச்சிருப்பாருன்னு தோணுச்சு எனக்கு. நம்ம நடிச்சா நமக்கு தெரியும் இப்படி நடிச்சிருக்கோம். நம்ம என்ன ரீகிரியேட் பண்ண போறோம் திருப்பி டப்பிங்ல போயிட்டுன்னு. பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க ஒரு போறீங்க. ப்ரிப்பரேஷன் இல்லைங்க. எதுவும் ஒரு ஜஸ்ட் யூ கோ ப்ரிப்பரேஷன் அப்படியே ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து இமேஜ் பார்த்தா தானே என்ன ப்ரிப்பரேஷன்னு சொல்லிக்க முடியும் நம்ம. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு இமேஜ் தெரிஞ்சிருந்தாலும் கூட, முதல் நாள் போய் டப் பண்ணிட்டு வந்துட்டு, மறுநாள் போகும்போது அந்த இமேஜ் தெரியும். பட் ஸ்டில் அதுக்காக எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது. ஒண்ணு தான் பண்ணுவேன். ஒர்க்குக்கு போகும்போது, இந்த மாரி எங்கேயாவது வரும்போது நான் டிரைவ் பண்ண மாட்டேன். ஓகே. அது வந்து ரொம்ப நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். ஒரு டிராஃபிக்குள்ள நம்ம போகும்போது, டிரைவ் பண்ணிட்டு போறது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நான் வந்து கார் அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லுவேன் முடிஞ்சா. இல்ல எனக்கு டிரைவர் அவைலபிளா இருந்தாங்கன்னா, நான் டிரைவர கூட்டிட்டு வந்துருவேன். ஓகே. அந்த மாதிரி வந்து அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, வேற எந்த விஷயத்திலயுமே ஈடுபட மாட்டேன். லைக் டிஸ்டர்பிங்கா இல்ல நம்மள வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி எந்த விஷயத்துக்குள்ளேயும் போகாம, ஸோ மைண்ட் வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். மைண்ட் காமா இருக்கணும். இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கிளியர் மைண்டோட போயிட்டோம்னா, தென் உள்வாங்கிட்டு ஒர்க் பண்றதுக்கான ஒரு மனநிலைக்கு கொண்டு போறது தான். நீங்க குடுத்த வாய்ஸ் குடுத்த ஆக்டர்ஸோட பேசியிருக்கீங்களா? லைக் ஐ மீன்
ரொம்ப நல்லா செட் ஆச்சு எனக்கு அப்படின்னு எந்த ஆக்டருக்கு அவங்க ரொம்ப எல்லாருமே பேசியிருக்கோம்ல. நதியா எல்லாம் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, படம் பார்த்துட்டு "யூ டிட் எ கிரேட் ஜாப்" அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டா அவங்க வரும்போது கூட திருப்பி குடுத்தீங்களே சண்டை ஆமா, ஆமா. படங்களுக்கெல்லாம். சண்டை படம். அப்புறம் வாரியருக்கு தான் பேசினேன். வாச்சாத்தி பெண்கள் பத்தி நான் ஒரு ஆமா. படம் பண்ண போறேன் எழுதிட்டு இருக்கேன். அந்த ப்ராசஸ் எந்த அளவுக்கு இருக்கு அது? ஓகே. டயலாக் எழுதுற இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட் நம்ம வந்து சொல்லும்போது, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயத்த எடுத்திருக்கோம் அப்படின்றபோது, ரொம்ப கவனமாவும் சொல்லணும். அதே நேரத்தில ஒரு திரைப்படமாகவும் அது வந்து கரெக்ட்டான படமா வரணும். ம். ஏன்னா, இந்த விஷயத்த வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைல்ல சொல்லிட்டு போயிட முடியாது. இதையே வந்து எல்லாருக்குமே போய் ஒரு அ எமோஷனலா கனெக்ட் ஆகுற விதத்தில நாங்க எழுதிக்கிட்டு இருக்கோம். எமோஷனலா கனெக்ட் ஆகி ஏன்னா, இந்த பழங்குடி மக்களுடைய ஒரு போராட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கிற ஒரு போராட்டம். ஆனா, அந்த வெற்றி வந்து அவ்ளோ எளிதா அவங்க அடைஞ்சிரல. அவங்களுடைய அழுத்தங்கள் என்ன? அவங்களுடைய போராட்டங்கள் என்ன? அவங்களுக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கிற ஒடுக்குமுறை என்ன? அப்படின்றத பத்தி நம்ம வந்து சொல்றதுக்கான இடத்துல இருக்கோன்றபோது, அத வந்து சரிவர ஸ்கிரிப்ட் தானே எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படின்றபோது, அதுக்கான டைம் நாங்க எடுத்துக்கிட்டு, ஸ்கிரிப்ட் எங்களுக்கு ரொம்ப கரெக்ட்டா இருக்கு அப்படின்றதுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங்க்கு போகணும் ம். அப்படின்ற ஓகே. மாதிரியான இதுக்கு இருக்கும். இதுல வந்து லாஸ்ட் இயரே நான் சொல்லியிருப்பேன். பட் இந்த இவ்ளோ டைம் எடுத்துக்கிறது வந்து நாங்க ரிசர்ச் பண்ணி, ஒரு சினிமாவா ஆக்குறதுக்கான ஒரு முயற்சியில இருக்கிறதுனால தான் இந்த டைம் எடுத்துட்டுருக்கோம். பட் கூடிய சீக்கிரம் ஒரு 5, 6 மாசத்துல ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. சினிமால உங்களுக்கு வேற எந்த துறையில போணும்னு ஆசை யாஹ்! உங்களுக்கு இருக்கு? இத ட்ரை ஸோ பண்ணணும். சினிமாவ பொறுத்தவரைக்கும் வந்து நெறைய துறைகள்ல எனக்கு அ எல்லா துறையுமே பண்ணி பார்க்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஆம், ஆஸ்பெக்ட் ஆஃப் தி சினிமா என்னன்னா வந்து சவுண்ட் அப்படின்றது. ஓ! என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு நல்ல 2, 3 படங்கள் டைரக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு படத்துக்கு சவுண்ட் ஸ்கேப் டிசைன் பண்ணணும் ம்ஹ்ம். அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு எனக்கு. அந்த துறை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ரொம்ப நன்றி. நெறைய தேங்க் யூ சோ விஷயங்கள்ல மச். தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க் யூ ஃபார் ரொம்ப நன்றி. ஆஸ்கிங் மீ திஸ் கொஸ்டின் சோ ஸ்வீட்லி. நன்றி. தேங்க் யூ. ஒரு பொன்விழா ஆண்டுல உங்கள சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது 100 ஆண்டா தொடரட்டும். விகடன் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் நன்றி. மேம்.